உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாவம் லேசிக்கு அதுக்கு அம்மா எல்லாமே வளர்ந்தவாவ. இங்க யாருக்கும் இத பத்திலாம் ஒரு அனுபவமும் இல்ல. பிரசவம் முடிகிற வரைக்கும், பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அமெரிக்காவுக்கு போலாம்ல. இல்லை, அதுதான் உனக்கு சீட்டு கிடைச்சிருச்சுல. இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் போய்க்கலாம்ல. இல்லை, என்ன கேட்டா சிரிக்க? நான் கேட்டதுக்கு சரின்னு சொன்னா நாங்களாம் சந்தோஷப்படுவோம்ல. இப்போ உனக்கு பரணிங்கிறவ ஒரு தனி மனுஷி. உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுன்னு அவளை பத்தி உனக்கு கவலையே இல்ல. உன் தங்கச்சிக்காக மட்டும்தான் நீ யோசிப்பல்ல. இல்லை, நான் யதார்த்தமா ஒரு கேள்வி தானே கேட்டேன். ஒரு உதவிதம்ல கேட்கேன். அடுத்த வருஷம் போய் படின்னு சொல்ற. உண்மையாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நீ எப்படி கேட்டிருக்கணும்? எப்படி? அது கூட உனக்கு புரியவே இல்லைல்ல. கொஞ்சம் லேட்டா போலாமா, அதனால உன் படிப்பு கெட்டுறாதே, இப்படிதான் கேட்டிருக்கணும்டா. நீயே அடுத்த வருஷம் போய்க்கலாம், அடுத்த வருஷம் படிக்கலான்னு முடிவே பண்ணிட்டியா? ஏண்டா, நீ சொன்னா உடனே என்னோட எல்லா வேலையும் விட்டுட்டு உனக்காகவே உழைக்கிறதுக்குன்னு பிறந்த அடிமை நானு. ஏலே ஏலே, என்னல? நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் பேசல. உனக்காக நான் எவ்ளோ செஞ்சாலும் என்னை பத்தி ஒரு சொட்டு கவலை கூட உனக்கு இருக்காதுல்ல. இல்லை, நான் அப்படி எல்லாம் பேசல. என்ன பத்தி, என் படிப்பை பத்தி உனக்கு அவ்வளவுதான்டா அக்கறை. சாரி, எப்ப பாரு தியாகம் செஞ்சிட்டு இருக்கிற தியாக தீபம் நான் இல்ல. உன் குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அத நான் கொடுத்தாச்சு. எவ்வளவு செஞ்சாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு உடனே என்ன தள்ளி வைக்கிறது தவிர நீ எதுவுமே பண்ணல. இல்லை, என்னல இப்படி எல்லாம் பேசுத? போதும்டா, போதும். உனக்கு உன் தங்கச்சிங்க முக்கியம். எனக்கு அட்லீஸ்ட் நான் மட்டுமாவது என்னை பத்தி கவலைப்படணும் இல்லையா? இதுக்கு மேல நான் எதுவும் செய்ய தயாரா இல்ல சண்முகம். சாரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.